ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இது நம்ம பிரியாணி ரெடி பண்ணும்போது நடந்த சின்ன சின்ன பிஹைண்ட் த சீன்ஸ் மூமெண்ட்ஸ் உங்களுக்காக காட்ட போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன நாங்கள் பண்ண போகிறோம்னா டிபிக்கல் ஸ்டைலில் பிரியாணி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர்த்த நாங்கள் ஹேர் பண்ணிக்கிறோம். அவர் வந்து $1000 தருவாங்க, இவர் வந்து $500 தருவாங்க. ரைஸ்லேருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துருக்கிறவர் வந்து கண்ணது, அவர் வந்து ஒரு $700 தருவாருங்க. அதை பற்றி என்ன சொல்றது? ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, இவரு தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப்பு. சொல்ல போனால் இவர் தான் பிரியாணி பண்ணுறாரு. சாட்டர்டே நைட் 9 மணி போல் எல்லாரும் நம்ம சுபின் பிரதர் வீட்டில் அசம்பிள் ஆகிட்டோம். சண்டே காலையில் 4:30 மணி போல் எழுந்து கொஞ்சம் சூடாக டீயை குடிச்சிட்டு வெங்காயத்தெல்லாம் உரித்து கட் பண்ண ஆரம்பித்தோம். வேலையை சீக்கிரம் முடிக்கிறதுக்காக 4 பேரும் பேரலாக வெங்காயத்தை கட் பண்ணோம். பிரியாணிக்கு தேவையான மசாலா, ஜிஞ்சர், கார்லிக், சில்லி எல்லாத்தையும் மெஷர் பண்ணி ஜிப்லாக் கவரில் சாட்டர்டே நைட்டே போட்டு வச்சிட்டோம். ஜிஞ்சரை நைட்டே உரித்து வாஷ் பண்ணி வச்சுட்டோம். காலையில் எழுந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உரிச்ச கார்லிக்கே கடையில் வாங்கியாச்சு. நம்ம சாம் அண்ணா வந்து இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம தினேஷ் பிரதர் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க. 300 சில்லி கவுண்ட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ அது எல்லாத்தையும் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வேலை செஞ்சு கழிச்சு போய் நம்ம தினேஷ் பிரதர் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. புதினா, கொத்தமல்லி எல்லாம் வாஷ் பண்ணி கட் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுருக்கோம். புதினா, கொத்தமல்லி ரெண்டுத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சாச்சு. சாட்டர்டே நைட்டே சிக்கன் ஸ்கின்னை பீல் அண்ட் வாஷ் பண்ணி 3 ட்ரேயில் போட்டு வச்சிட்டோம். டைம் இப்போ காலையில் 6:45 ஆகுது. அரிசியை நல்லா கழுவி கொஞ்ச நேரம் ஊற வைக்க போகிறோம். ஃப்ளேவருக்காக லெமனை பிழிய ஆரம்பிச்சிட்டோம். பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான ப்ரிப்பேர்க்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு பிரியாணி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரேயர். பிரியாணியை வந்து 2 பாத்திரத்தில் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பெருசு, இன்னொன்று வந்து கொஞ்சம் சின்னது. ஓகே, இந்த வச்சுட்டோம். டீ முடியாச்சா? டைம் இப்போ மார்னிங் 6:11 ஆகுது. வெளியே நல்லா கோல்டாக தான் இருக்குது. இன்னும் சன்ரைஸ் ஆகலை. ஆயிலை மெஷர் பண்ணி கரெக்டாக ஊற்றியாச்சு. பிரியாணிக்கு தேவையான பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் போட்டாச்சு. பிரியாணி இலை நாங்கள் போடலை.
ஹஸ்பண்ட் இருக்குது இது இது எதுடா இது கலக்கிறீங்களா இவர் தான் நம்ம சுபின் பிரதர். இவங்க வீட்டில் தான் இப்போ நம்ம பிரியாணி பண்ணிகிட்ருக்கோம். அது லைட்டாக அப்புறம் வந்து இதோட வெங்காயத்தை கழிச்சு அது போட்டு கொஞ்சம் கையில் போட்டு போட்டு போயிட்டு அங்கே கை வாங்கி கலக்கலாம். எல்லா சிக்கன் லெக்கையும் போட்டாச்சு. இனி மசாலாவோட மிக்ஸ் பண்ண போகிறோம். டைம் இப்போ காலையில் 7:45 ஆகுது. வெளியே நல்லா வெளிச்சமாக இருக்குது. ஃபைனலாக ரைஸையும் போட்டாச்சு. அடுப்பு பற்ற வச்சு 3 மணி நேரம் ஆச்சு. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் டச்சாக கொஞ்சம் கீயும் ஆட் பண்ணியாச்சு. பிரியாணி நல்ல வாசனையாக இருக்குது. கொஞ்சம் சாப்பிடலாம் போல இருக்குது. ரெண்டும் டேஸ்ட் பண்ணுறோம். அதான் சொல்லலாம். பிரியாணிக்கு ரைத்தா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரைத்தாக்கு தேவையான ஆனியன்லாம் கட் பண்ணியாச்சு. அது கொஞ்சம் காரம் போகிறதுக்காக வாஷும் பண்ணிட்டோம். ஃபைனலாக பிரியாணியை பேக்கும் பண்ணியாச்சு.